நிறைய கதைகள்ல நிறைய காதல் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்கன்னு இருக்கும்ல. அந்த இதயம் திரைப்படம் மாரி. அந்த மாரி இப்ப மகாநதியில கஷ்டப்பட்டு காவேரியும், விஜயும் அவங்க மனசுல இருக்க காதல வெளிப்படுத்தி முழு கணவன் மனைவியா ஆனதுக்கு பிறகு, ஒரே ஒரு நாள் வெண்ணிலாவ கூட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது. இது மொத்தமா 24 மணி நேரமா இன்னும் முழுசா முடியல. ஆனா அதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 1½ வாரத்துக்கு இந்த கதையை இழுத்து ராகினி எப்பப்பலாம் முடியுமோ அப்பப்பலாம் போய் லெட்டர கிழிச்சு போட்டு ஃபோனெல்லாம் தூக்கி அந்த பக்கம் ஒளிச்சு வச்சு ஃபோன்லேருந்து மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி அந்த கால் லிஸ்ட்லாம் டெலீட் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. இதுக்கு நடுவில் இன்றைக்கி விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நிவின்கிட்டையும் குமரன்கிட்டையும் அவர் எவ்வளோ காதலிக்கிறார் காவேரியை, காவேரி இல்லைன்னா தன்னோட வாழ்க்கையே எப்படி இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல, அதே மாதிரி கங்கா நீயும் கணவரும் ஒரு சூப்பரான பேர்னு சொன்னதை கேட்டு சந்தோஷம் அப்படின்னு சொன்னதை கேட்டு காவேரி அப்படி ஒரே சந்தோஷமாகி, அப்படியா எங்களுக்குள்ளே எப்படி காதல் வந்துச்சுன்னா எங்களுக்கே தெரில அப்படின்னு அவங்க கொஞ்சம் விஷயங்கள் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் உண்மையாக சொல்லி 2 பேரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு படுக்க இவர் டவர் விட்டு கிடைக்குதுன்னு டவர் வந்தோடனே கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஃபோனை எடுக்காமல் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சும்மா தூங்கிடுவாங்க போல். எதுவும் இவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கும்போது கூட ஃபோனை கூட எடுக்காத மாதிரி என்னன்னே புரியல. நமக்கு லாஜிக்கெலாம் போயிட்டுருக்குது. இதுக்கு நல்ல நிவின் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து சரி கிளம்புறான்னு கிளம்பிட்டாரு. குமரன் யமுனா தான் சரியில்லை, நிவின் எவ்வளோ பரவாயில்லங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பேச, இந்த எல்லா கலைவரங்களுக்கும் இடையில் திருப்பி விடிகாலில் ராகினி பூனை மாதிரி உள்ளே நுழைஞ்சு அந்த ஃபோன் எடுத்து காலை டெலீட் பண்ணி விட்ருவாங்களா, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரில. எப்படி பார்த்தாலும் கதையை ரொம்ப ஜவு மாதிரி எடுக்காமல் நல்லா அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.